அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வருமானம் பத்தவே இல்லை, ஒரே நஷ்டமா இருக்கு தொழில்ல, வாங்குற சம்பளம் நமக்கு ஒழுங்கான முறையில பத்த மாட்டேங்குது, ரொம்பவும் கடன் பிரச்சனைகள், தீராத நோய், அதுக்கு செலவு பண்றதுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு இருக்கும். இப்படி எல்லா விதமான பண பிரச்சனைக்கும் சரி, இந்த ஒரு அமல் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு அமல். முசீபத்துகள் நீங்கும், தரித்திரியம் நீங்கும், கண் திருஷ்டிகள், கெட்ட பார்வைகள் இருந்தாலும் சரி, இந்த பார்வைகளை அல்லாஹு தாலா நீக்கி நமக்கு பாதுகாப்பு அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு ஓதுங்க. இதை நீங்க எப்படி அப்படின்னா, இதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த இடத்துல கடையில நீங்க அதை வச்சுக்கோங்க. இல்லை நான் வேலை பார்க்குற ஒரு இடத்துல அப்படின்னா, நீங்க அன்றாடம் உங்க வாழ்க்கையில பர்ஸ்ல டெய்லி அந்த பேப்பரை நீங்க வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாரத்துக்குள்ளேயே செல்வம் பெருகும், பணத்துல அபிவிருத்தி ஏற்படும், வருமானத்துல பரக்கத் பொழிய செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேப்பர்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அந்த வார்த்தையே ரொம்பவும் பவர்ஃபுல்லான வார்த்தை. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுற பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையானுமாய் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த இரண்டுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லான வார்த்தை. பாதுகாப்பு, ஷைத்தான் இடத்துல இருந்தும் கெட்ட விஷயத்துல இருந்தும் பாதுகாப்பு கேட்குறோம், அல்லாஹ் இடத்துல அருளை கேட்குறோம். அது எழுதுனதுக்கு அப்புறம் கண் திருஷ்டி சூறா, கண் திருஷ்டி துவா, கண் திருஷ்டி துவா, இந்த துவாவை நீங்க எழுதணும். அது என்ன துவா அப்படின்னா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் குல்லி ஷைத்தானி ஹாமதி வமின் குல்லி ஐனில் லாமா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், நச்சு பிரயாணியிடமிருந்தும், தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். அல்லாஹுடைய பரிபூரண வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், நச்சு பிரயாணியிடமிருந்தும், தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்ணிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் கோருகின்றேன். இந்த ஒரு கண் திருஷ்டி துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. பாதுகாப்பை நம்ம எல்லா விதத்திலையும், ஷைத்தான் இடத்துலையும் சரி, கெட்ட எண்ணங்கள் உள்ள ஆளுகள்கிட்டையும் சரி, கெட்ட விஷயத்துல இருந்தும் சரி, ஓவராலா பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஒரு துவாவை அடுத்து எழுதுங்க. அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கலிமா தௌஹீதை எழுதுங்க. கலிமா தௌஹீத் ரொம்ப ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இதுல இருக்கக்கூடியது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிகல் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. ஆட்சியெல்லாம் அவனுக்கே, புகழ் அனைத்தும் அவனுக்கே. அவனை இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறான், உயிருடன் இருப்பவர்களை மரணிக்க செய்கிறான். அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். நீங்க அர்த்தத்திலே பாத்தீங்களா? அல்லாஹ் தான் எல்லாமே. அல்லாஹ் நாடினால் எல்லாமே நடக்கும், அல்லாஹுவால மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலிமா தௌஹீத். இதை நம்ம ஒழு செய்யும் பொழுதும் சரி, அதிகமா மற்ற நேரங்கள்லயும் சரி, நம்ம ஓதக்கூடிய வளமை உள்ளவர்களா இருக்கணும். மொத்தம் 3 சொல்லியிருக்கேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஒண்ணு முதல்ல எழுதிட்டு கண் திருஷ்டி துவா எழுதுங்க. அடுத்து கலிமா தௌஹீதை எழுதுங்க. இதை எழுதி ஒரு பேக்கெட்ல நீங்க வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்க கூடவே வச்சுக்கோங்க. நஷ்டம், நீங்க ஒரு சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படாம நல்ல லாபம், நல்ல விளைச்சல், வருமானம் வரும். உங்களுக்கு நல்ல விதமா பொருட்கள் எல்லாமே விற்பனை ஆகிற அளவுக்கு நல்ல விதமா நடக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கனாலும் சரி, அந்த இடத்துல அடுத்த உயர்வுக்கு நீங்க போவீங்க. வருமானம் உங்களுக்கு அதிகமாகும். சம்பளத்துல நல்ல லாபத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான், அதுல அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான். முசீபத்துகள் உங்களை விட்டு நீங்கி, கண் திருஷ்டிகள்னு எல்லாமே நீங்கி
நல்ல விதமா செழிப்பா வாழ்றதுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு ஓதுங்க. எப்பவுமே ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். ஐவேளை தொழுகையை நாம முதல்ல நிறைவேற்றிட்டு தான் அடுத்தடுத்து தான் இந்த மற்ற அமல்கள் எல்லாமே நம்ம செய்ய முடியும். தொழுகையை நிலைநாட்டாம நாம வெறும் அமல்கள் மட்டும் செய்யறதன் மூலம் எந்த ஒரு பயனும் இருக்காது. அல்லாஹுக்கு கோபம் தான் அதிகமாகும். ஏன்னா அல்லாஹுவால கட்டளையிடப்பட்ட அந்த ஐவேளை தொழுகையை நாம நிறைவேற்றாம நம்மளுடைய காரியத்துக்காக மட்டுமே நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு நீங்க ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும். அதை நீங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களால உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பணத்துல அபிவிருத்தி ஏற்படுறத, முசீபத்துகள் நீங்கி தங்குதடை இல்லாம நல்ல விதமா உங்க வாழ்க்கை செழிப்பா மாறுறத கண்கூடாக உங்களால உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அதன் கொண்டு அவங்க ஓதி பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியா அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.